இந்த பாதாம்லயுமே நிறைய டவுட், இந்த தோலோட சாப்பிடலாமா, தோல் இல்லாம சாப்பிடலாமா, தோலை உரிச்சுதான் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. தாராளமா நம்ம கழுவிட்டு தோலோடவே சாப்பிடலாம். இன்னும் சத்துக்கள் தான் கூட. நார்ச்சத்து 3.5 கிராம், புரதச்சத்து 6 கிராம், கொழுப்பு சத்து, ஆரோக்கியமான கொழுப்பு சத்து நம்மளுக்கு பாதாம் மூலமா கிடைக்கும். 14 கிராம் கொழுப்பு சத்து, அதுல 9 கிராம் மோனோ அன்சாச்சுரேட்டட், 48% வைட்டமின் இ கிடைக்குது. அப்புறம் மினரல் சத்துக்கள், மேங்கனீஸ் சத்துக்கள், மெக்னீசியம் சத்துக்கள், இதெல்லாம் 27%, 28%. நம்ம எப்பவும் பாதாம் பருப்பு சாப்பிடும்போது வேற ஏதாவது சத்தான உணவுகள் சாப்பிட்றோம் அப்படின்னா அது தனியா வச்சுக்கோங்க. பாதாம் பருப்பு தனியா வச்சுக்கோங்க. ஏன்னா பாதாம் பருப்பு மற்ற சத்துக்கள் நம்ம உடம்புக்குள்ள உறிஞ்ச விடாம தடுக்கக்கூடிய பண்புகள் கொண்டது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஃபைட்டிக் ஆசிட், இதய நோய், கேன்சர், அல்சீமர் வியாதி, பல நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள்ல வைட்டமின் இ அப்படிங்கிறது மாத்திரையா தரப்படுது. வைட்டமின் இல 48% நம்மளுக்கு இந்த பாதாம் மூலமா கிடைக்குது.